ஹலோ கைஸ், நம்ம பேச்சுலர்ஸ் ரூமில் இருக்கிறதுனால எனக்கே ஒரு நாள் தான் லஞ்சு சமைப்போம். அதுவும் மார்னிங் டிஃபன்னா சொல்லவே தேவையில்ல, கம்பல்சரி ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். ஸோ மார்னிங் டிஃபன்னாலே தோசை, இட்லி, பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் தான் சாப்பிடுவோம். அதுவும் சண்டேனா சொல்லவே தேவையில்ல, காலையிலே ரொம்ப பொறுப்பாக எழுந்து ஹோட்டலுக்கு போயிட்டு பொங்கல், சட்னி, சாம்பார்னு மொத்தமாக பார்சல் வாங்கிட்டு வந்துடுவோம். சண்டே அன்னைக்கு கூட காலையிலே எழுந்திருக்கீங்களா, அவ்வளோ பொறுப்பான பசங்களா நீங்கள் அப்படின்னு டக்குன்னு யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. ஏன்னா பொங்கல் சாப்பிட்டா இன்னும் நல்லா சூப்பராக தூங்கலாம். ஸோ எங்களை பொறுத்தவரை சண்டே பொங்கல் அப்படின்னாலே நேராக கிளம்பி இந்த சாய் ஹோட்டலுக்கு வந்துடுவோம். ஏன்னா அங்கே பொங்கல் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அண்ட் எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் வெஜிடேரியன் ஹோட்டல். நான்வெஜ்ஜுக்கு இன்னொரு ஹோட்டல் இருக்கு, அது அடுத்த வீடியோவில் தனியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் வாங்கின பொங்கல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். அப்படியே வாங்கிட்டு வந்த பொங்கலை மூணாக வகுந்து ஒரு பக்கம் கார சட்னி, ஒரு பக்கம் பொட்டுக்கடலை சட்னி, ஒரு பக்கம் சாம்பார் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி நடுவில் லைட்டாக வடையை போட்டு வச்சு ஒரு பைட் சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி காலையில் லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு லஞ்சுக்கு நல்லா பிரியாணி அடிச்சு நாக் அவுட் பண்ணால் தான் நமக்கு சண்டே ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுக்கு சண்டே எப்படி போச்சு அண்ட் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா கைஸ்.